ஹலோ கைஸ், என் பேர் விஜயகுமார். நான் புதுசாக கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 months ஆச்சு. 3 months ஆகி யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 59 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லாங் அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டும் சேர்த்தையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கான பெரிய ரீச் எனக்கு கிடைக்கலன்ற ஒரு விஷயம் வருத்தமாகவே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன். பட் அவர் நேம் சவுகத். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அதாவது அவர் சொன்னது, ஃபோனை எடு, கேமராவை பார்த்து பேசு, அங்கிட்டோ இங்கிட்டோ திரும்ப வேணாம், நேராக கேமராவை பார்த்து பேசு, எதுவும் இல்லை, நீ என்ன பண்ணுற என்ன அதை மட்டும் சொல்லு. என்ன 4 பேர் உன்னை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 4 பேர் உன்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் நீ பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக இருக்கணும். அதுக்கு அடுத்து நீ ஒவ்வொரு வீடியோ நீ பண்ணும்போது உனக்கு அது பழகிடும். என்ன விஷயத்தை நீ போஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உனக்கு வந்துடும். அதை நீ ஃபஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நான் பார்த்த ஆட்களும் அதை தான் சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரு ட்ரையாம்ப் ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். வேல் ஆஃப் ட்ரையாம்ப் ஈவெண்ட் ஒரு 2 days முன்னாடி நான் போயிருந்தேன். அங்கே ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் என்கிட்ட சொன்னான், அவனும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு சொல்லி அவர் ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறான். அது ஒரு 4 வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். அது கிட்டத்தட்ட அவன் போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ நல்லா 74,000 பேர் பக்கமாக 74,000K போயிருக்குது, வியூஸ் போயிருக்கு. என்ன விஷயம்னு நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ ஒரே இதாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற, பட் அது எனக்கு வர மாட்டேது, அப்போ தப்பு உங்கள் மேலே தான் ப்ரோ அப்படின்னா. என்ன விஷயம் நான் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஏன்னா நீ சரியோ தப்பா கரெக்டாக பார்த்து பேசணும். நீங்கள் அதை பண்ணுனா மட்டுமே உங்களால் எதையும் ரீச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பேசுறது ஒரு 4 பேர்த்துக்கு அதை நீங்கள் பேசுறது பிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களே என்கிட்ட பேசுகிறீங்க, ஏன்னா உங்களோட நான் இன்ட்ராக்ட் ஆகிட்டேன், 2 பேர் நான் கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால உங்கள்கிட்ட நான் ஃப்ளூயண்ட்டாக இப்போ பேசுகிறேன்ல, அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் எல்லாத்துக்குமே அது உங்களை பற்றி தெரியணும். தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்போ தான் தோணுச்சு, நான் பண்ணுற தப்பு என்னன்ற விஷயத்த அப்போ தான் தோணுச்சு எனக்கு. கண்டென்ட் கிரியேட்டர் ஆனன்றதுல பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் நேராக நீங்கள் பார்த்து பேசணும். நீங்கள் பேசுகிற விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிற 4 பேர் ரசிக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தோணுச்சு, நம்ம பண்ணுறது தப்பு இல்லை, பட் நம்ம பண்ணுற எப்படி சொல்கிறது, இது எந்த மாதிரி சொல்கிறதுனா, இப்போ இந்த தப்பு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ அந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா பார்த்து ஒரே இதாக ஃப்ளூயண்ட்டாக என்னால் பேச முடியல. நான் பண்ணுற தப்பு என்னன்ற விஷயத்தை இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் நான் எப்படி இதில் நான் க்ரோத் ஆகணும், இதில் இன்னுமே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நான் புதுசு ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு அதோட எப்படி சொல்கிறது, அதோட பயம் எனக்கு இன்னும் போக மாட்டேங்குது. ஒரு 3 months ஆச்சு. கேமரா பார்த்து பேசும்போது மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. நான் ட்ரைவ் பண்ணும்போது, நான் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நான் பேசலான்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அது டக்குன்னு என்னால் பேச முடியாது. ஒரு சில விஷயம் என்னென்னா, நான் பேசலான்னு போகும்போது எனக்கு ஆல்ரெடி மைக்கில் பிரச்சனை இருந்துச்சுன்றதுன்னா எப்படின்னா, நான் யூஸ் பண்ண கேமராவில் மைக் இன்செர்ட் பண்ணி நான் அதாவது பைக் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த டைத்துலேயுமே என்னால் நான் பேசுகிறத ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா ஃபுல் வின் நாய்ஸ் அதை உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, நான் யூஸ் பண்ண கேமரா ஃபஸ்ட்டு நான் ஈஸி லைட்னு சொல்லி ஒரு கேமரா யூஸ் பண்ணேன். ஒரு 6K பட்ஜெட்டில் நான் அந்த கேமரா யூஸ் பண்ணேன். ஸ்டார்ட் தான் இப்போ தானே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை நான் பண்ணேன். அந்த கேமரா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கேமரா வாங்கினேன். அதுவும் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஜி ஆக்ஷன் 4 நான் வாங்கியிருந்தேன். அந்த கேமராவில் ஒரு சில இஷ்யூ வந்ததுனால அதை நான் சேல் பண்ணுற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். அதனால் நான் புதுசாக வேறு கேமரா வாங்குற வரைக்கும் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயன்றது எனக்கு தெரியல எப்படின்னு. இப்போ வரைக்கும் நான் எதை பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்ற விஷயம் கூட எனக்கு தெரியல. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது எனக்கு எது சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய ஆசைகளோடு தான் இதுக்குள்ளே நான் வந்தேன். இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் நான் இன்புட் உள்ளே போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம், அது கண்டென்ட் கிரியேட்டர் ஆனுன்ற விஷயம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷ ஆசைகள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் இந்த இதுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற எல்லாருமே எனக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்னை இன்னும் மேன்மேலும் முன்னேற்றும். இந்த வீடியோவே நான் இவ்வளோ தூரம் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன்றது எனக்கு தெரியல. நான் எதையுமே யோசிச்சு வச்செல்லாம் பேசலை.
ஆன் ஃப்ளோவில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிற இப்போ வரைக்கும் எத்தனை தடவை நான் கேமரா விட்டு கண்ணை நகர்த்துறேன்னு எனக்கு தெரியல. கேமராவை தான் நான் இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நான் கேமரா விட்டு நகர்ந்தேன்ற விஷயம் கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்ன விஷயத்த மாற்றணும், நான் எப்படி இது பண்ணணுன்ற விஷயம். ஏன்னா எனக்கு வந்து புதுசாக இருக்கிறனால எனக்கு எதுவும் தெரியல. அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அடுத்து புதுசாக நான் கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன். அது வர வரைக்கும் மோட்டோ விளாகிங் வந்து என்னால் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அதனால் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல. பாய் கைஸ்.